இயேசு ரத்தம் ஜெயம். பிரைஸ் லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், உலகத்திற்கு பயப்படுகிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 19 வசனம் 12. அது முதல் பிலாத்து அவரை விடுதலை பண்ண வகை தேடினான். யூதர்கள் அவனை நோக்கி, இவனை விடுதலை பண்ணினால் நீர் ராயனுக்கு சிநேகிதன் அல்ல, தன்னை ராஜாவென்கிறவன் எவனோ அவன் ராயனுக்கு விரோதி என்று சத்தமிட்டார்கள். And from thenceforth Pilate sought to release him, but the Jews cried out, saying, If thou let this man go, thou art not Caesar's friend. Whosoever maketh himself a king speaketh against Caesar. John chapter 19 verse 12. என கண்மானவர்களே, இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் இந்த வசனத்துல அப்படின்னா, பிலாத்து இயேசு கிறிஸ்துவை விடுதலை பண்றதுக்கு விரும்புகிறான். அவன் அதுக்கு பாசிபிலிட்டிஸ் தேடுறான். உடனே யூதர்கள் சொல்றாங்க, ஒருவேளை இந்த மனிதனை, அதாவது இயேசுவை விடுதலை செஞ்சீங்க அப்படின்னா நீங்க ராயனுக்கு, அதாவது சீசருக்கு ஃப்ரெண்டு கிடையாது. மாறாக யார் தன்னை ராஜா, தன்னை ஒரு அரசனாக சொல்லுகிறானோ அவன் சீசருக்கு விரோதியா இருக்கிறான் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். என கண்மானவர்களே, நாம் இன்றைக்கு உலகத்திற்கு பயப்படுகிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு நம்மகிட்ட கேட்டா அநேக நேரத்துல நம்மளோட பதில் என்னன்னா, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் பிரதர், ஆண்டவரை தவிர வேற எந்த காரியத்திற்கும் எனக்கு பயம் கிடையாது அப்படின்னு வெளிப்படையா சொல்லிடுவோம். ஆனால் நம்ம எல்லாருக்குமே உலகத்தை பார்த்து ஒரு பயம் இருக்கத்தான் செய்து. உதாரணமா ஒரு இடத்துக்கு போறோம், அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு மனுஷனை கார்னர் பண்றாங்க, அதாவது எல்லாரும் சேர்ந்து அவனை குற்றம் சுமத்துறாங்க. இன்கேஸ் அந்த பர்சனை பத்தி நம்மளுக்கு தெரியுது, அவன் தப்பு செய்ய மாட்டான், இந்த தப்பு அவன் பண்ணல அப்படின்னா நம்மள எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுவோம்? நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, நமக்கு எதுக்கு இந்த வீண் பிரச்சனை, சப்போர்ட் பண்ணா அவனுக்கு அகைன்ஸ்டா யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய கோபத்துக்கு நம்ம ஆளாவோம் அப்படின்னு நினைச்சு, எனக்கு தெரியாதுங்க, எனக்கு இதை பத்தி தெரியல அப்படின்னு மழுப்பலா பதில் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நவுழுவோம். அதைத்தான் இந்த இடத்துல நடக்குது. பிலாத்து இயேசு கிறிஸ்து பிலாத்துட்ட கொண்டு வராங்க. இவன் தேவதூஷனை சொல்லிட்டான், இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே சொல்லி, எனக்கு இவங்களுக்கு ஒரு எழுத்து பூர்வமா இவரை தண்டிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுங்க அப்படின்னு. பிலாத்து என்ன பண்றாருன்னா, முதல்ல எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்றாரு. நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, இதுல எனக்கு ஒண்ணும் கிடையாது. ஆனாலும் திரும்ப திரும்ப அவங்க பிலாத்துவினிடத்தில் இந்த காரியத்தை வலியுறுத்தும் போது பிலாத்து இயேசு கிறிஸ்துவை விசாரணை பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து குற்றமற்றவர் அப்படின்னு அவர் கண்டுபிடிக்கிறாரு. இன்னும் ஒரு காரியம், அதாவது ஆளுகை செய்கிறவர்களுக்கு எப்படினாலும் நிறைய ஸ்பை இருப்பாங்க. பிலாத்துக்கு ஒருவேளை நேரடியா இயேசு கிறிஸ்துடைய போதனைகளையும் இயேசு கிறிஸ்துடைய செயல்பாடுகளையும் குறித்து தெரியலனாலும் கண்டிப்பா அந்த ஸ்பைலாம் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இவர் எந்த பிரச்சனையும் கிடையாது, இவர்கிட்ட போற இடத்துல எல்லாம் அற்புதம் செஞ்சாரு, எல்லாருக்கும் நல்லது செஞ்சாரு, அதிகாரமாய் போதித்தார், இப்படின்னு அநேக காரியங்களை இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் இந்த பிலாத்து அவன் செல்ஃபா நினைக்கிறான், இவரை விடுதலை பண்ணிடணும் எப்படியாவது அப்படின்னு. ஆனால் அந்த ஜனங்களுடைய வார்த்தைகளை பார்த்து அவன் பயந்தான். இங்க சொல்றாங்க, நீ ராயனுக்கு ஃப்ரெண்டு கிடையாது அப்படின்னா, தன்னிடத்திலிருந்து ஒருவேளை இந்த மனிதனை நாம் விடுவித்தால் தன்னிடத்திலிருந்து அந்த பதவியை ராயன் எடுத்து விடுவார். சீசருக்கு அகைன்ஸ்டானவன், இவனுக்கு நான் ஃபேவர் பண்ணா சீசருடைய கோபம் என் மேல வரும், இப்படி எல்லாத்தையும் நினைச்சுதான் பிலாத்து இந்த காரியத்தை பண்ணுகிறார். என கண்மானவர்களை, இன்னைக்கு ஒரு இடத்துல உலக பூர்வமாக நம்மளால ஒரு நியாயமான ஒரு காரியத்தை செய்ய முடியாது. அப்படியே நம்ம வீட்டுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா, எத்தனை பேரால் உலகத்திற்காக இல்லாமல் நம்ம வீட்டுல நம்மளுடைய சுயமாய் நடக்க முடியும்? ஒரு உதாரணத்துக்கு, நம்ம வீட்டுல நம்ம பிள்ளைங்களுக்கு திருமணத்துக்கு வரன் பார்க்கிறோம் அப்படின்னா, ஒருவேளை என்னுடைய பெண்ணுக்கு, அதாவது என்னுடைய மகளுக்கு நான் ஒரு பையன் பார்க்கிறேன் அப்படின்னா, நம்ம மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் சொல்லணும், எத்தனை பேர், அதாவது தேவனுக்கு பிரியமான பையன், தேவனுக்கு அந்த ஊழியம் செய்கிற பையன், இந்த கேட்டகரி எல்லாம் தாண்டி
சொந்த ஜாதியில பார்க்காதவங்க எத்தனை பேர்? அதாவது அநேகர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம், எனக்கு அந்த பையன் ஓகேங்க, எல்லா விதத்திலையும் பார்த்துட்டேன், குவாலிஃபைடு தான், ஆனாலும் எங்களுடைய ஜாதி கிடையாது, எங்களுடைய ஜாதி இல்லாத இடத்துல நான் பெண் எடுத்தா, மாப்பிள்ளை எடுத்தா, பையனை கட்டி கொண்டு வந்தால் இந்த உலகம் என்னை என்ன சொல்லும், இந்த சமுதாயம் என்னை சேர்த்து கொள்ளாது அப்படின்னு சமுதாயத்திற்கும் உலகத்திற்கும் பயந்தவர்களாகவே இருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, அப்படியானால் நாம எப்படி சொல்ல முடியும், நான் தேவனுடைய சித்தப்படி தேவனுக்கு உகந்த வகையில் எல்லா காரியத்தையும் பயம் இல்லாம செய்கிறேன் அப்படின்னு? ஓகே, உலகத்துவமான காரியங்கள் இந்த பக்கம் அப்படின்னா, சபைகளை எடுத்துக்கொண்டால் எத்தனை போதகர்களால, எத்தனை ஊழியக்காரர்களால் சபையில நடக்கிற தவறை கண்டித்து பேச முடியும்? பெரும்பான்மையான மக்கள் வரும்போது அவர்கள் செய்கிற தவறை நாம் சுட்டி காட்டுகிறோமா? ஒருவேளை நான் அதை பாயிண்ட் பண்றேன் அப்படின்னா உள்ள ஒரு பயம், ஒரு கேள்வி வந்துடும், இவங்க சபையை விட்டு போயிட்டா என்ன பண்றது, இவங்க காணிக்கை தசமபாகம் கொண்டு வராமல் போயிட்டாங்கன்னா என்ன பண்றது, அடுத்தது சபை பாதிக்கப்படுமே. இந்த மாதிரியாக அநேக காரியங்கள் நம்மை பயமுறுத்துகின்றன. எனக்கு அன்பானவர்களே, இதுக்கு ஈஸியா ஒரு ரீசன் சொல்லுவோம், ஊரோட ஒத்து வாழணும் பிரதர் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். இது கிறிஸ்தவனுக்கு, கிறிஸ்தவத்துக்கு, கிறிஸ்துவனுடைய காரியங்களுக்கு பொருந்தாது. ஒரு ரிவரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ரிவர் ஃப்ளோ, வாட்டர் ஃப்ளோக்கு அகெயின்ஸ்டா தான் மீன்கள் நீந்தும். ஒருவேளை சில மீன்கள் வாட்டர் ஃப்ளோ அந்த அந்த டைரக்ஷன்ல போகுது அப்படின்னா அந்த மீன்கள் உயிரோட இல்லாத மீன்கள் தான். நாம் ஆவியில உயிரோட இருக்கோம் அப்படின்னா எப்போதும் உலகத்திற்கு அகெயின்ஸ்டா தான் போவோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்த போதனைகள் எப்படி அப்படின்னா, உலகத்தின் அதிபதிக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உலக காரியங்கள் ஒன்றும் கிடையாது நம்மிடத்தில். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நாம் பயப்பட வேண்டிய ஒரே ஒரு நபர் தேவன் மாத்திரமே. அதுக்காக உலகத்தினுடைய சட்டங்களுக்கு, சில ஆர்டர்ஸ்க்கு நான் கீழ்ப்படியாம இருப்பேன் அப்படின்னு சொன்னா அது தவறு. நம்ம ஞானத்தோடு நடக்க வேண்டும். உலகத்தின் அதிகாரங்களுக்கும் அதனுடைய ஆர்டர்ஸ்க்கும் நான் கீழ்ப்படியணும். ஆனால் இன்னொரு பக்கம் கிறிஸ்துவுக்கு விரோதமாய், கிறிஸ்துவத்துக்கு விரோதமாய் என்னுடைய ஸ்பிரிச்சுவலை அஃபெக்ட் பண்ற மாதிரியான உலக காரியங்களுக்கு நான் பயப்படாமல் இருக்க வேண்டும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர் தகப்பனே. உமது பிள்ளைகளாக இந்த உலகத்துல வாழ நீர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர். அந்த மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்கு நாங்கள் பயப்படாமல் இருக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு தைரியத்தை தாங்க. அப்பா, நீர் எங்களை பலப்படுத்துங்க. தேவனுக்குரிய காரியத்துல எந்த விதத்திலும் நாங்க காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது தகப்பனே. ஆவியானவரே, இந்த காரியத்துல டேனியலையும் ஃப்ரெண்ட்ஸையும் போல உறுதியாய் நிற்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.